நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுன்னாகம் கேகேஎஸ் வீதியில் இருக்க என்எஸ்பி பேங்க் அடியில் நிற்கிறோம். நாங்கள் ஏன் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்பி பேங்க்லேருந்து சரியாக ஒரு 500 மீட்டரில் வந்து ஒரு புது மாடி வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வீடு சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன வீடு இதுதான். இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. ஃபுல்லாக வந்து இப்போ கிட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் அடித்து வந்து புதுசாக வந்து எல்லாம் ரினியூ பண்ணியிருக்கணும். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற அளவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 6.5 பிறப்பு காணியில் வந்து இந்த மாடி வீடு வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணியை சுற்றி ஃபுல்லாக வந்து மதில் கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டுக்கு உள்ளமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு படி வந்து அமைச்சிருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்குது. எல்லாமே வந்து பெரிய அளவிலான ரூம் தான். இந்த அளவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே வந்து பெரிய அளவிலான ரூம் தான் கட்டப்பட்டிருக்குது. கீழே வந்து 2 ரூம், அது ஒரு கிச்சன் வந்து அமைச்சிருக்கணும். இந்த ரூமை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரூமை வந்து நீங்கள் சுவாமி அறையாக வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்க கதவு நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு நல்ல மரத்தில் வந்து அமைச்சிருக்கணும். இந்த கீழே இருக்கிற இந்த 2 ரூமுக்கும் இந்த ஒரு கிச்சனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மர வேலைப்பாடெல்லாம் கூட இருக்குது. இந்த அறையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக வந்து மர வேலைப்பாடு தான். நீங்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இப்போ நார்மலாகவே வந்து நீங்கள் இதை ஒரு வீடு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் இருக்கிறார்கள் இந்த வீட்டை வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா மேலே வந்து 4 ரூம் இருக்குது, கீழே 2 ரூம் இருக்குது. அதே நேரத்தில் மேலேயும் ஒரு கிச்சன், கீழேயும் ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது. நீங்கள் எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னாலே எல்லாம் பெரிய அளவுலாம் இந்த ரூமெல்லாம் அடிச்சிருக்கணும். ஒரு 3 பேர் தங்கி இருக்கக்கூடிய அளவிலான இந்த ரூம்கள் வந்து இருக்குது. அப்போ உங்களுக்கு ஹோட்டல் பிளான் ஐடியா இருக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இந்த வீடு இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த வீடு இருக்கிற லொக்கேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்சி பேங்க்லேருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் என்றபடியாக கேகேஎஸ் ரோட்லேருந்து கிட்ட. அதால் நீங்கள் வந்து வானம் போக்குவரத்தோ இல்லை பேங்கு வசதி பெட்ரோல் செட் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திலே இருக்கிறபடியாக ஒரு ஹோட்டல் பிளானுக்கு இதை நீங்கள் எடுத்து நடத்துகிறது வந்து ஈஸியாக இருக்கும். என்னுடைய சகல வசதிகளையும் வந்து ஒரு 800 மீட்டர் தூரத்துக்குள்ளே சகல வசதிகளும் வந்து இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா இந்த 4 ரூமுக்கும் இப்போ நான் நீங்கள் பார்த்த அந்த ஒரு பாத்ரூம் வந்து ஒரு கொமனாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அட்டாச் பாத்ரூம் 2 இருக்கணும். மற்ற அதே நேரத்தில் எல்லாம் மாவுளெல்லாம் பற்றிச்சு ஒரு அழகான முறையில் வந்து அமைச்சிருக்கணும். இது என்ன ஒரு ரூம். இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அட்டாச் பாத்ரூம் அந்த ரூமுக்கே வந்து செட் பண்ணியிருக்கணும். ஒரு மாஸ்டர் ரூம் மாதிரி இந்த ரூமை வந்து அமைச்சிருக்கணும். இந்த அறைக்கு அமைச்சிருக்க பாத்ரூம் இதில் சகல வசதியும் இருக்குது. அட்டாச் பாத்ரூம், குளிக்கிறதுக்கான வசதி, ஷவர் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கதை பார்த்திங்கன்னா வெளியில் பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு வாசல் ஒன்று வந்து விட்டுருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வெளி பால்கனி. நீங்கள் வெளியில் நின்று இயற்கையை வந்து ரசித்து கொண்டே நீங்கள் ஒரு பின்ன டைமில் இதில் ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை வந்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். இல்லைன்னு சொல்லிதான் நீங்கள் இன்னொரு ஐடியா செய்யலாம். ஹோட்டல் பிளானுக்கு எடுக்கிறார்கள் வந்து வெளியிலேயே வந்து ரூம்களை வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இது வந்து கார் பார்க்கிங். நீங்கள் வந்து கீழே வந்து காரை வந்து விடுறதுக்கான ஒரு பார்க்கிங்கும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது, நார்மல் பாத்ரூம் ஒன்று இருக்குது. நீங்கள் கொமனாக வந்து இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு வீடு கட்டுறதுக்கான வந்து இடவசதியும் வந்து காணப்படுது. நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு வீடும் வந்து நீங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற சுற்றி வர பாருங்க ஃபுல்லாக வந்து மதில் கட்டியிருக்கிறேன், தண்ணி டேங்க் இருக்குது. இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா 5,75,00,000. இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.